Hi everyone and welcome back to our channel Sabis Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு ரொம்ப ட்ரெடிஷனலான ரெசிபி ரவடை அப்படி இல்லைன்னா தம்மடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு செம்ம சூப்பராக வந்து பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்கு வந்து மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட். எக்கு, அப்புறம் ரவை அண்ட் சுகர் அண்ட் கீ இதுதான் வந்து எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரேஷியோவில் தான் இருக்க போகுது எல்லாமே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு 1.5 படி அளவில் பண்ண போகிறாங்க. ஸோ 1.5 படிக்கு ரவை, 1.5 படி சுகர் அண்ட் கீ வந்து 1.5 படிக்கு 1.5 படி இது எடுத்துருக்காங்கனாக்கா. ஸோ வந்து ஒரு 3/4 கிலோ மாதிரி கீ எடுத்துருக்குறாங்க அண்ட் 30 எக்ஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ எக்கை வந்து நம்ம நல்லா ஈவனாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு வயர் விஸ்கரோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டரோ வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கலாம். எக்கை பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சுகரை மெஷர் பண்ணிடலாம். அதே படி அளவு தான், இதுதான் அந்த படி அளவு. ஸோ இதில் வந்து 1.5 படி அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, லைக் நம்ம 1 கப் ரவை எடுக்கிறோம்னாக்கா 1 கப் சுகர் அண்ட் ஒரு கப்புக்கு கொஞ்சம் 1/4 கப் கம்மியாக வந்து கீ அண்ட் ஒரு 5 எக்ஸ் எடுத்துக்கணும் அந்த மாதிரி. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் ஒரு கப்புக்கா. அண்ட் இது வந்து நம்ம எக்கை பீட் பண்ணோம் இல்லையா, நல்லா அது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு நல்லா ஸ்மூத்தியாக வேணுங்கிறதுக்காக நல்லா ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ தட் நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது, நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஸ்மூத்தியாக கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ இதை வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம சுகரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். யூஸ்வலாக வந்து சுகரை வந்து டேரெக்டாக எக்லேயே போட்டு நல்லா ரொம்ப நேரம் கரைச்சிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் ஆகும். பட் வந்து நம்ம எப்படி கேக் பேக் பண்ணுறதுக்குலாம் வந்து பவுடர் சுகர் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அதெல்லாம் கரைக்கிறதுக்கு மட்டும் கையை யூஸ் பண்ணி கரைச்சாக்கா இன்னும் சீக்கிரமாக கரையுது, அதர் தென் வயர் விஸ்கர் வச்சு பண்ணுறதை விட. நீங்கள் வந்து ரவையை வந்து மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம், அதே மாதிரி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவன் ரெடி பண்ணிடலாம், அதாவது ட்ரெடிஷ்னல் அவன் ரெடி பண்ணிடலாம். நம்ம யூஸ்வலாக அவன்னா நம்ம டக்குன்னு முடிச்சிடுவோம். இது வந்து ட்ரெடிஷ்னல், அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய குவான்டிட்டி கூட வந்து ஈஸியாக வந்து பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி அவன் செட்டப்பில். ஸோ ஃப்ளோரில் வந்து மண் கொட்டியிருக்காங்க, அடியில் வந்து கருப்பு அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இந்த ஷேப்பில் வந்து செங்கல் வச்சுட்டு நல்லா ஹைட் ஈவனாக வச்சுட்டு அடுப்பு ரெடி பண்ணி ஒரு பாண்டில் வந்து சிமெண்ட் பாண்டில் வந்துட்டு சாயில் வந்து ஹீட் பண்ணி அதுக்கு மேலே வந்து அடுப்பு வச்சு பேக் பண்ணி எடுப்பாங்க. அதுதான் இந்த மெத்தட். ஸோ கீழே வந்து நெருப்பு உண்டாக்கியாச்சு, அங்கே சாண்டு பாட்டுக்கு சூடாகிட்டே இருக்குது. இங்கே வந்து நம்ம எக்கு பீட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அதாவது அளவு எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக லம்ஸே இல்லாமல் நல்லா சூப்பராக வந்து நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்ல ஒரு சூப்பர் ஃபைன் பேட்டராக நம்ம எடுத்துக்க போகிறோம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மில்க் மேட், அதாவது கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட வந்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து நம்ம எதில் ரவாடை செய்ய போகிறோமோ அந்த பேனை வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கீ வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஆனால் கீ மட்டும் அதுலேருந்து 1/4 ரேஷியோ வந்து கம்மி பண்ணிக்கணும். உங்களுக்கு டீட்டெயிலான வந்து மெஷர்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீ வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ கீயில் டேரெக்டாக ரவையை போடுறத விட கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் ஹீட் வச்சுட்டு ரொம்ப சூடு இல்லாமல் லைட்டான சூட்லேயே வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அந்த மெல்ட் ஆகும்போது நம்ம இந்த பேட்டரை வந்து அது உள்ளே ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கீ வந்து மெல்ட் ஆகட்டும். கீ இப்போ வந்து சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சிங்கை வந்து ஃபுல்லாக இதில் வந்து சேர்த்துடலாம். இனிமேல் கை விடாமல் ஃபுல்லாக அது கிண்டிகிட்டே இருக்கணும். போக போக வந்து நல்லா டைட்டாக நல்லா கேசரி மாதிரி வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இதை வந்து ஸ்டவ்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அடியும் பிடிக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி போக போக கெட்டியாகும். அண்ட் இங்கே வந்து சைடில் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூஸை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கேஷ்யூஸ் அண்ட் ரைசின் வந்து கொஞ்சமாக கேஷ்யூஸ் விட கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம எடுத்துக்கணும் ரைசின்ஸ். ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம மிக்சரில் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ் அண்ட் ரைசின்ஸ் வந்து மேலே கொட்டி ஃபுல்லாக நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் திக்கானா மட்டும் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஃபுல்லாக அதை லெவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ட்ரெடிஷ்னல் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம குக் பண்ண வேண்டியது தான். ஸோ அது மேலே வந்தாச்சு. நல்ல சாயில் வந்து செம்ம இதாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது. இதுக்கு மேலே அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சிங் வச்சுட்டு ரெடி பண்ண அந்த பேனோட வச்சு மேலே வந்துட்டு இந்த லிட்டை போட்டு பேப்பரை போட்டு அதுக்கு மேலே லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம இது அலுமினியம் ஃபைல் கூட போடலாம், ஆனால் நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைட் ஆகிடும். அதனால் பேப்பர் போட்டுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு லிட்டுக்கு மேலேயும் நம்ம கீழே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோல் எடுத்து மேலே வைக்கிறாங்க. ஸோ தட் நமக்கு வந்து மேலேயும் நல்லா அந்த ப்ரௌன் கலர் வரும், கீழேயும் நல்லா சூப்பராக குக் ஆகி வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரவடை வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து மார்னிங் ரெடி பண்ணியிருந்தோம். நைட்டு வரைக்கும் வந்து அதை வந்து ஆற விட்டுருந்தாங்க. நைட்டு ஒரு 9 o'clock மேலே தான் வந்துட்டு நாங்கள் வந்து அதை வந்து எடுத்தோம். ஸோ அந்த பாத்திரத்தை அப்படியே வந்துட்டு ஒரு பெரிய ட்ரே போட்டு அதுக்கு மேலே பேப்பர் போட்டாங்க. பிகாஸ் நெய் கொஞ்சம் லீக் ஆகும், ரொம்ப இருந்தால் வெளியாகிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேப்பர் போட்டாங்க சேஃபாக. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு அந்த ரவடை பேனோட கவுத்துட்டாங்க. ஸோ இப்போ சூப்பராக வந்திருக்கும் ரவடை எடுக்கும் போது. அண்ட் நமக்கு மேலேயும் அந்த அடியில் வந்து ஒட்டாமல் அழகாக ஈவனாக வரணும் அப்படின்னாக்கா லைட்டாக ஸ்டவ்வை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கொட்டணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும். ஸோ மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அண்ட் ரவடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பீஸ் போட்டு எடுத்து வைக்கிறாங்க. இது ரொம்பவே சூப்பராக அடிக்கடி வீட்டில் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு அக்கேஷன்னாக்கா உடனே ரவடை பண்ணிவிடுவாங்க. ரொம்ப இங்கே ஃபேமஸான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.